ஓகே. ஹாய், ஹலோ, வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். மெயினாக வந்து குரூப் ஒன் ஆஸ்பிரண்ட்ஸ் கவனிங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் நம்ம வந்து 2026 குரூப் ஒன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுன்ற எய்மோட இருக்கோம். ஸோ இதுக்கு மெயினாக நம்ம பண்ண வேண்டியது லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரோட அனலைசிஸ். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் நம்ம முடிக்காமல் நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு வந்து சரியாக இருக்காது. ஸோ அதனால் 2025 கொஷின் பேப்பரோட அனலைஸை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். டெய்லியும் அடுத்து 2024, 23 ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து போகிறோம். சரிங்களா? அடுத்து என்டையராக இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஸோ எப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ 2025 கொஷின் பேப்பரோட அனலைஸ் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் வெயிட்டேஜ் இருக்குது. குரூப் ஒன்று ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஸோ எந்த எந்த ஏரியா வந்து மெயினான வெயிட்டேஜ் உள்ள ஏரியான்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்க வேண்டியது சிலபஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் சிலபஸில் வந்து டாபிக் முக்கியம். டாபிக் உள்ளே இருக்கிற சிலபஸ் டீகோடிங் முக்கியம். சிலபஸ் டீகோடிங்கை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டிஎன் ஸ்மார்ட் ப்ரிப்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க அங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரைட்? ஓகே. இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் நம்மளுக்கு ஜிஎஸ் பார்ட்டு தான் மெயின். ஏன்னா 175 கொஷின்ஸ் மொத்தம் வந்து 200 கொஷின்ஸ்க்கு வந்து நடத்துவோம் எக்ஸாமு. ஸோ இதில் 175 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜிஎஸ்லேருந்து தான் இருக்கும். 25 கொஷின்ஸ் வந்து ஆப்டிடியூட்லேருந்து இருக்கும். இதில் அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோர் சப்ஜெக்ட் ஏரியா இருக்குது. ஸோ அந்த 3 தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியியல், அப்புறம் வந்து இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம், அண்ட் தென் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. சரிங்களா? தமிழக வரலாறு. ஸோ இந்த 3 ஏரியா பார்த்தீங்கன்னா 40 + 40 + 50 கிட்டத்தட்ட இதுலேயே உங்களுக்கு என்னாச்சு 130 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது போக ஆப்டிடியூட்டை சேர்த்திங்கன்னா தாராளமாக 155 கொஷின்ஸ் ஆச்சு. ஸோ நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு 150 கொஷின்ஸ் இது வரைக்கும் வந்த இதில் மேஜராக சொல்கிறேன். 150 கொஷின்ஸ் அடித்தாலே கிளியர் பண்ணிடலாம் குரூப் ஒன்றை பொறுத்தளவு. அப்போ இந்த 3 சப்ஜெக்ட் தான் வந்து கோர் சப்ஜெக்ட். ஸோ இந்த கோர் சப்ஜெக்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த கோர் சப்ஜெக்டை ஒமிட்டே பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் இதில் நம்மளோட ப்ரிப்பரேஷனை எப்படி பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். தென் அதுக்கப்புறம் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இந்தியன் பாலிட்டியில் 40 கொஷின் வந்து நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிறது. பட் வந்திருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா 38 கொஷின்ஸ் வந்து போனோட்டம் வந்திருக்கு. ஸோ இந்தியன் எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸு. ஸோ இதில் 46 கொஷின்ஸ் வந்து அப்பியர் ஆகிருக்கு. அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 40 கொஷின் வந்து நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. ஆனால் 44 கொஷின் வந்து அப்பியர் ஆகிருக்கு. ரைட்? ஸோ அப்படிங்கும் போது என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பேலன்ஸ் ஆகி நம்ம சொன்ன அந்த 130 கொஷின்ஸ் கிட்ட இங்கேயே வந்து அப்பியர் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 10 கொஷின் கேட்கணும், ஆனால் 9 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அதில் 25 கொஷின் மொத்தம், அதில் 22 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா 10 கொஷின், ஆனால் 11 கொஷின் வந்திருக்கு. ஆப்டிடியூடில் 15 கொஷின், பட் 16 கொஷின் வந்திருக்கு. ஜெனரல் சயின்ஸில் 10 கொஷின், பட் 14 கொஷின் வந்து அப்பியர் ஆயிருக்கு. ரைட்? ஸோ இதுதான் போன வருஷத்தோட யூனிட் வைஸ் வெயிட்டேஜ். அடுத்து டாபிக் எக்ஸ்ப்ளோர் போகிறோம் அப்படின்னா ஸோ டாபிக் வைஸாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும் இதில். ஸோ இந்தியன் பாலிட்டியில் பாருங்கள் எந்தெந்த டாப்பிக்லலாம் வந்து கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த 38 கொஷினுமே வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ரைட்? ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா? யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் பாருங்கள். ஸோ மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸு, எம்பவர்மெண்ட் ஆஃப் உமனு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ரைட்? உமன் எம்பவர்மெண்ட்டு. யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் சட்ட ஆணையங்களை பற்றி கேட்டிருக்காங்க. ஜுடிஷரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிலபஸ் வைஸாக கொஷின்ஸும் உங்களுக்கு மேப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டாபிக் வைஸாக இந்த கொஷின்ஸை வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேமே இது ஹிஸ்ட்ரி, அடுத்து இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்த மாதிரி டாபிக் வைஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஷின்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இப்போ
வெப்பில் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் செக் பண்ணி பயன்பட்டுருக்கலாம். ரைட். இதில் ஒரு ஸ்டடி பிளான் இப்போ இந்த 2025 மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ எந்தெந்த ஏரியாலாம் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் எக்கனாமி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% வந்து 200 கொஷின்ஸ்க்கு 23%, 46 கொஷின் வந்ததுனால இது ஹை ப்ரியாரிட்டி, அதாவது கிரிட்டிக்கல் ப்ரியாரிட்டின்னு சொல்கிறோம். இதை வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி 44 கொஷின்ஸ் வந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஸோ அந்த கோர் சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு, அடுத்து ஆப்டிடியூடில், அடுத்து ஜென்ரல் சயின்ஸு, ஜியாகிரஃபி, ரீசனிங். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரியாரிட்டியும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வெண்ட் டாபிக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேரில் மட்டுமே வந்து 10 கொஷின் வந்திருக்கு. ஆர்கியாலஜியில் பாருங்கள் 6 கொஷின் கேட்டிருக்காங்க போன வட்டம். அதுக்கடுத்து பாருங்கள் தமிழ்நாடு லிட்ரேச்சர் அண்ட் சங்கம் லிட்ரேச்சரில் 5 கொஷின்ஸு, தேசிய மறுமலர்ச்சியில் 4 கொஷின்னு, திருக்குறள் மட்டுமே பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து இது வந்து எவ்ரிடே லைஃப் மட்டும்தான். ஸோ அதில் 4 கொஷின்னு. ஸோ இது போக திருக்குறளே 6 டாபிக் இருக்கு இல்லையா. ஸோ எல்லாம் சேர்க்கும் போது திருக்குறளே நிறையா கொஷின்ஸ் வந்து அப்பியர் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 2025ஓட கம்ப்ளீட் ஒரு அனலைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இந்த யூடியூப் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்காக வந்து ஓப்பனில் இருக்காது. நீங்கள் லிங்க்கை யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா வந்து இது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது நம்மளை நம்பி நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்கப்படும். ஸோ அதனால் யாருனாலும் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளோட சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ சேனலில் மட்டும்தான் நம்ம வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டைரெக்டாக யூடியூப்பில் போய் தேர்ந்தீங்கன்னா கிடைக்காது. தேங்க்யூ.